ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து மற்றவங்களால பார்க்க முடியும். உங்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ட்டு உங்களோட நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற எல்லா ஆப்புமே மற்றவங்களால பார்க்க முடியும். ஈவன் உங்களுடைய மெசேஜஸ், உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரியை கூட அவங்களால பார்க்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறாங்க, அதுலேருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த ட்ரிக் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய ஃபோனை மற்றவங்க பார்க்குறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறதே நாம தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக RCB வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஃப்ரீயாக வந்து 3 மந்த்துக்கு உங்களுக்கு ஃப்ரீ ரீசார்ஜ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இந்த மெசேஜ் வந்து எனக்கும் வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம மெசேஜ் தெரியாத மெசேஜஸை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோனில் நமக்கே தெரியாமல் சில ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாமான்னு கேட்கும். ஆனால் சில இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெர்மிஷனே இல்லாமல் டேரெக்டாகவே வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோனில் நம்ம எதை யூஸ் பண்ணாலும் சரி எல்லாத்தையுமே வந்து அவங்க பார்க்க முடியும். நம்மளோட ஆக்சஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும். நம்மளுடைய ஃபோனில் பேங்க்கில் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி இதில் வந்து அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்களால பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய பேங்க்லேருந்து அமௌண்ட் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் மேலே சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 3 டாட் இருக்கும். ஸோ அந்த டாட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் செகண்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அட்வான்ஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே டிசேபிள் லிங்க் ப்ரிவ்யூ அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா லிங்க் வர்றது வந்து நமக்கு அந்த இது வந்து பாப்அப் நோட்டிஃபிகேஷன் எப்படி வருது அந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக தெரியும் கீழே எந்த வெப்சைட் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்பவே பெட்டர். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே பிளாக் அன்னோன் அக்கௌண்ட் மெசேஜஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ தெரியாதவங்க மொபைல் நம்பர்லேருந்து நமக்கு இந்த மாதிரி மெசேஜ் வர்றதை தடுக்கிறதுக்காக தான். ஸோ இந்த ஆப்ஷனும் மஸ்ட்டாக வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேஃபாக இருக்கும். ஸோ மஸ்ட்டாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். நம்மளுடைய வாட்ஸ்அப்பு நம்மளுக்கே தெரியாமல் மற்றவங்க யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. அது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு லைவாகவே நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னுடைய ஃபோனில் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புற பாருங்கள். இதுதான் என்னுடைய ஒரிஜினல் ஃபோன், என்னுடைய ஒரிஜினல் வாட்ஸ்அப்பும் இதுதான். ஸோ இதிலேருந்து நான் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ பக்கத்தில் இருக்கிற ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ பக்கத்தில் இருக்கிற ஃபோனில் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டதும் பாருங்கள். நம்ம ஃபோனில் நம்ம தொடவே இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கிற மொபைல்லேருந்து ஒரு மெசேஜ் போட்டதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோன்லேருந்து நாம் அனுப்பின மாதிரி அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரிக் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு 3 டாட் இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா லிங்க்டு டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆண்ட்ராய்டோ இல்லை க்ரோமோ இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். மற்றவங்க பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு லாக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோனில் உங்களுடைய வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா உடனே வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்னோட இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே இல்லையா? இப்போ நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா அவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் பின் லாக்ட் அவுட் அப்படின்னு இருக்கா? ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபோன் இருந்துச்சுன்னா உடனே வந்து லாக் அவுட் கொடுத்துருங்க. அப்போ தான் சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.